டியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கைது செய்யப்பட்ட மஹிந்தவின் மகனுக்கு விசேட சலுகை, தேடப்படும் புகைப்படத்தின் பின்னணி. மது போதையில் வீதியில் சென்ற வயோதிப பெண்ணை மோதி தள்ளிய போலீசார். மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுடைய மகன் ஜோசித ராஜபக்ஷ நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவருக்கு விசேட சலுகை வழங்கப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஜோசித ராஜபக்ஷ நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து அவர் கட்டிடம் ஒன்றில் இருந்தவாறு கையின் 2 விரல்களை நீட்டி அமைதி சின்னத்தை காண்பிக்கும் புகைப்படமானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. இதனை பார்த்தவர்கள் இவருக்கு விசேட சலுகை வழங்க என்பது தொடர்பில் விசாரணைகள் நடத்த வேண்டும் என்று முன்வைக்கப்பட்டுள்ள கருத்தின் அடிப்படையிலே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து குற்ற புலனாய்வு திணைக்களத்திலோ அல்லது தெற்கு அதிவேக வீதியின் பெலியத்த சந்தியிலோ இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் அல்லது யார் இந்த புகைப்படத்தை எடுத்தார்கள் என்பது தொடர்பிலோ எந்தவிதமான தகவலும் வெளியாகவில்லை. இந்த புகைப்படம் தொடர்பில் ஆராய்ந்து அறிந்து ஊடகங்களுக்கு தகவல் வழங்க உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச இந்த விடயம் குறித்து ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளார். ஜோசித ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவர் நாளைய தினம் வரைக்கும் விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கைது செய்யப்பட்ட மஹிந்தவின் மகன் கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து அவர் இவ்வாறு விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் ரத்மலானையில் காணி ஒன்றுடன் தொடர்புடைய பண மோசடி தொடர்பிலேயே அவர் நேற்றைய தினம் பெலியத்த பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். 2006ஆம் ஆண்டு 5ஆம் இலக்க நிதி செலவை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஜோசித மீது குற்றம் சுமத்துவதற்கு போதிய ஆதாரங்கள் இருப்பது உறுதியானதை அடுத்து சட்டமா அதிபரின் ஆலோசனையின் அடிப்படையிலே அவர் நேற்றைய தினம் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் ஏனையின் பிரதான வீதியில் உள்ள உணவு கடை ஒன்றின் முன்பாக இருக்கின்ற பாதசாரி கடவையை வயோதிப பெண் ஒருவர் கடக்க முற்பட்ட வேளை எதிரே வந்த மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்கு உள்ளானதை அடுத்து குறித்த வயோதிப பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் 2 போலீஸ் அதிகாரிகள் மது போதையில் வந்து இவ்வாறு விபத்தை மேற்கொண்டுள்ளதாகவும் மேலும் இந்த சம்பவத்தில் அப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் உடனடியாக வயோதிப பெண்ணை காப்பாற்றியுள்ளதை அடுத்து அங்கு விபத்தினை ஏற்படுத்திய 2 போலீசாரிடமும் விசாரணைகளையும் சோதனை நடவடிக்கைகளையும் மேற்கொண்ட வேளை அவர்கள் மது போதையில் இருந்ததாகவும் மேலும் அவர்களுடைய மோட்டார் சைக்கிளில் மதுபானம் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்த போலீசார் குறித்த வயோதிப பெண் பாதசாரி கடவையை கடக்கும் பொழுது கவனிக்காமலேயே அவர் மீது மோதியுள்ளதாகவும் மேலும் இந்த விபத்திற்கு முகம் கொடுத்த பாட்டியுடைய தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து அவர் உடனடியாக அப்பகுதியில் இருக்கின்ற வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதை அடுத்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். நாட்டின் சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இன்றைய தினம் வெளியான வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மேலும் மேல் மற்றும் சப்ரகமுவா மாகாணங்களிலும் கண்டி மாவட்டத்திலும் இரவோ அல்லது மாலை வேளையிலோ இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஓவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்வதற்கான சாத்தியம் இருப்பதாகவும் சப்ரகமுவா மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்தறை போன்ற மாவட்டங்களில் அவ்வப்போது சில நேரங்களில் 50 மில்லிமீட்டர் வேகத்தில் மழை பெய்வதற்கான சூழ்நிலை உருவாகி உள்ளதாகவும் மத்திய மலைநாட்டில் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் உள்ள சில பகுதிகளில் 30 தொடக்கம் 40 மீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதற்கான சாத்தியம் நிலவுவதாகவும் மத்திய மற்றும் சப்ரகமுவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் மாத்திரமே இடியுடன் கூடிய பலத்த காற்றுடன் கூடிய மழையும் பெய்வதற்கான சாத்தியம் உருவாகுவதாகவும் ஆகவே இவ்வாறு இடியுடன் கூடிய அடமழை பெய்யும் வேளைகளில் பகுதியில் உள்ள பொதுமக்கள் தங்களை பாதுகாக்கும் செயல் திட்டத்தினை முன்கூட்டியே அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tubtamil24/7.com எனும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.